ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓடிஜி பற்றி தான். ஓடிஜினா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓடிஜினா என்னன்னு பார்க்கலாம். ஓவன் டோஸ்டர் கிரில். இது வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஓவன் மாதிரி. இதில் குக்கீஸு, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு எல்லாமே பேக் பண்ணலாம். ஈவன் டோஸ்ட்டு, க்ரில்லும் கூட இதில் பண்ண முடியும். இது எப்படி நம்மளுக்கு பேக் ஆகி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் பாட்டமில் 2 காயில் இருக்கும். ஸோ அந்த காயில் ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து குக்கீஸில், பிஸ்கெட்டு எல்லாமே பேக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஓவன் மாதிரி தான், பட் சின்ன சைஸில் இருக்கும். ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணாதான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, பட் டேஸ்ட் வைஸில் வந்து பேக்கரியில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே அத்தன்டிக் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோவன்னா என்னென்னு பார்க்கலாம். மெயினாக வந்து 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து சோலோ மைக்ரோவன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் மைக்ரோவன். சோலோ மைக்ரோவன் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் மாடல் தான். இதில் ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணுறது, டீஃப்ராஸ்ட் பண்ணுறது, சிம்பிள் டிஷ் தான் மேக் பண்ண முடியும். இதில் பேக்கிங்கோ இல்லை க்ரில்லோ எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஃபுட்டை ஹீட் பண்ணுறதுக்கு, டீ காஃபி வந்து மேக் பண்ணுறதுக்கு, சிம்பிள் டிஷ்ஷு, ரைஸு, பாஸ்தாலாம் குக் பண்ணுறதுக்கு தான் இந்த சோலோ மைக்ரோவன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் மைக்ரோவன். இதில் ஃபேன் ப்ளஸ் ஹீட் எலிமெண்ட் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து பேக் பண்ணலாம், க்ரில் பண்ணலாம், டோஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் சோலோ மைக்ரோவனில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேக் பண்ணலாம், குக்கீஸ், பீஸா, க்ரில் பன்னீர், சிக்கனு, அதே மாதிரி ரீஹீட் பண்ணலாம், டீஃப்ராஸ்ட்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓடிஜிக்கும் மைக்ரோவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓடிஜியில் வந்துட்டு டோர் பார்த்திங்கன்னா மேலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மைக்ரோவனில் பார்த்திங்கன்னா சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் ஓடிஜி. மைக்ரோவன் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஓடிஜி வந்து அந்த காயில் மூலிமா ஹீட்டு வரும். மைக்ரோவனில் வந்துட்டு மைக்ரோவன் ரேடியேஷனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பேக் ஆகி கிடைக்கிது. பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் கம்மியாக தான் எடுக்கும். இதுவே மைக்ரோவனில் பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வந்து 1600 இருக்குது. பட்டு மைக்ரோவனில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 5000 எபோவ் தான் இருக்குது. இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஓடிஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓடிஜியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் வரைக்கும் இருக்குது. 10 to 20 வந்து ஸ்மால் சைஸு, 30 to 40 வந்து மீடியம் சைஸு, 42லேருந்து 60 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸு. நீங்கள் கமர்ஷியலாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 42லேருந்து 60 லிட்டருக்குள்ளே வாங்கிக்கோங்க. அவ்வளோலாம் பெருசாக நான் பண்ண மாட்டேன், எனக்கு சின்ன அளவு இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 10 to 20 லிட்டரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 kgக்குள்ளே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 to 40 லிட்டருக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிராண்டு நிறையா இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அகாரோ பிராண்டு, மாப்பி ரிச்சஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த 3மே எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓடிஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஓடிஜி வாங்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன டெம்பரேச்சர் வைக்கிறதுன்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓடிஜி மோடில் வந்து கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேன் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், டைமர் செட்டிங், ராட் செட்டிங். இந்த 4 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃபேன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். கேக்கு, பிஸ்கெட்லாம் நம்ம பேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக பேக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேன் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் 90 டிகிரிலேருந்து 250 டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமர் செட்டிங் 1 மினிட்லேருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது 2 hours வரைக்குமே நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க டைம் செட்டிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராட் செட்டிங். டாப் ராட் ஆன் பண்ணிங்கன்னா டாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ஹீட் வரும். பாட்டம் ராட் ஆன் பண்ணிங்கன்னா பாட்டமில் மட்டும்தான் ஹீட் வரும். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஹீட் ஆகும் உங்களுக்கு. இதுதான் வந்து ராட் செட்டிங். பேக் மோட்னாவே பாட்டம் ரோடு தான் ஆனில் இருக்கணும். கேக்கு, ப்ரெட்டு, மஃபன்லாம் சேருக்கு அது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது செலக்ட் பண்ணுறோம். டோஸ்ட் மோட் எடுத்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் தான் செலக்ட் பண்ணணும். கிறிஸ்பியாக வரக்கலாம் குக்கீஸு, ப்ரெட் டோஸ்ட்டு, பீஸாக்காகலாம் வந்து இது தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரில் மோடு. டாப் ராடு மட்டும்தான் ஆன் பண்ணணும். கார்லிக் ப்ரெட்டு, கபாப், சிக்கன் டிக்காலாம் இதில் பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராட்டிசரி மோடு. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ராடு, டாப் ராடு மட்டும்தான் ஆன் பண்ணணும். கார்லிக் ப்ரெட்டு, கபாப், சிக்கன் டிக்கா எல்லாமே செய்யலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு, ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையான்ட்டு. நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் பிக் பில்லியன் சேல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓடிஜி பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.